Hello friends, welcome to our channel. நான் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம பௌர்ணமி எனர்ஜி ரீடிங் பார்க்க போகிறோம். அன்னை அபிராமியோட கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா 2 பைல் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளவர்ஸ் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு எல்லோ கலர் ஃப்ளவர் வந்து பைல் 1 அண்ட் ரோஸ் வந்து பைல் 2. ஓகேங்களா? இப்போது நீங்கள் வந்து இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிறது தான், ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃப்ளவர் உங்கள் மைண்டுக்கு வந்து ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, அந்த ஃப்ளவரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து அபிராமி அன்னையோட கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் பார்க்கலாம். அன்னை இன்றைக்கி பௌர்ணமி ஹீலிங் செக்ஷனில் ரொம்ப அம்மாவோட அந்த எனர்ஜி வந்து நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து அன்னையோட பிளஸ்ஸிங்ஸ் எல்லாருக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் என்னன்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணீங்க இல்லையா, எல்லோ கலர் ஃப்ளவர் சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் சில விஷயங்களுக்காக உங்களோட இன்டென்ஷன் வச்சுருக்கீங்க. இதை பார்க்குறவங்க வந்து ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன்ஸ் வரணும், ஒரு ஏதோ உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங்ஸ்க்காக இருக்கலாம், இல்லைனா ஒரு மேரேஜ்க்காக, அதாவது ஃபேமிலியில் ஏதாவது ஒரு பிளானிங் வச்சுருப்பீங்க, இந்த ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து நடக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும், ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஆகணும், நம்ம வந்து லைஃப்பில் ஒரு அதாவது சொசைட்டியில் நான் ஒரு பெரிய விஐபியாக இருக்கணும், நான் அவங்களோட அந்த ப்ரொஃபஷ்னலில் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக ஒரு நம்பர் 1 இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இப்போ ஒரு ஆக்டர்ஸாக இருக்கணும், ஒரு நல்ல நமக்கு வந்து ஒரு பெரிய ஆக்டராக மாறணும், நம்ம ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆம்பிஷன் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல் ஆக போகுது. ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடி வரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் உங்களோட எதிர்பார்ப்பு. நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அதாவது உங்களுக்கு சேலஞ்சபிளாக என்ன இருக்குது உங்களோட லைஃப்பில் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு வந்து நிறையா, அதாவது பாஸ்ட்டு இப்போது ப்ரெசண்ட்டில் கூட சில பேர் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. நிறைய டிப்ரெஷன், மென்டல் டிப்ரெஷன், மைண்ட் வந்து ரொம்ப ஒரு கான்ஷியஸான ஒரு இதில் இல்லாமல் அப்படியே வந்து டூயலாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டடி மைண்ட் இல்லை. உங்களோட உறவுகள் உங்களுக்கு வந்து காயப்படுத்திட்டு போன விஷயங்களையே நினச்சிட்ருக்கீங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் இறுக்கமாக டைட்டாக இருக்குது. நீங்கள் வந்து வர இன்கம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு செலவு இல்லை, அதை வந்து செலவுகளை கட்டுப்படுத்த முடியல, நம்மளால் அந்த ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை இது இருக்குது. ஒரு சிலருக்கு ஃபைனான்ஷியலாக நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, அதை நினச்சி ரொம்ப ஒரி பண்ணுறீங்க. அந்த கவலையே வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயத்துக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் இந்த விஷயங்களிலேருந்து நீங்கள் இதுதான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போது. ஒரு சிலர் இதில் வந்து பார்த்துட்ருக்கவங்க உங்களோட உறவுகளுக்காகவும், நீங்கள் ஒரு விசேஷம் நம்ம வீட்டில் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம், இல்லைன்னா உங்களோட நியூ பார்ட்னருக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த பாஸ்ட் லைஃப் நினச்சி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் வந்து அதிலேருந்து வெளியில் வரணும். ஓகேங்களா? இந்த பாஸ்டில் நடந்த விஷயங்களை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதிலேருந்து ஒரு லெசன் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு, அதை அகைன் நீங்கள் மறுபடியும் நடக்க விடாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த ஃபேமிலி ட்ராமாவில் மறுபடியும் சிக்கிக்காதீங்க. ஒரு சிலர் வந்து ஃபைனான்ஷியலாக ஏதாவது ரொம்ப வந்து லாஸ் இருக்கலாம், பிஸ்னஸ்லேயோ இல்லைனா அவங்களோட ஜாப் கேரியர்லேயோ, அதையே நினச்சிட்ருக்க வேண்டாம். ஓகேங்களா? அதுலேருந்து ஒரு லெசன். இது வந்து ஃபேமிலி ட்ராமாஸாக இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி ஜாப் கேரியர் அந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸில் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஒரு நிரந்தரத்தன்மை, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிலிட்டியான ஒரு ஃபைனான்ஷியல் க்ரோத் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த கைடன்ஸ் பார்க்குறவங்க நீங்கள் வந்து வாட்டர் எனர்ஜி ராசிக்காரங்களாக இருப்பீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்காங்க. ஸோ அன்னை அபிராமியோட கைடன்ஸ் சொன்னேன் நான். ஸோ அன்னையோட கைடன்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்ல வராங்க. அவங்களோட எனர்ஜி தான் இவங்க. ஓகேங்களா?
ஸோ இப்போ நீங்கள் வந்து இது வந்து ஃபுல் மூன் டே இல்லையா? ஸோ நிறைய பேர் வந்து அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். அம்மன் வழிபாடு அவ்வளோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டிவாக இருக்குது. எஸ்பெஷலி நீர் ராசிக்காரங்க, மற்ற ராசிக்காரங்களும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? நீர் ராசிக்காரங்க யாருன்னா கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 3 ராசிக்காரங்களும் வந்து அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். இந்த இது வந்து எஸ்பெஷலி இவங்களுக்கும் மற்றவங்களுக்கு மற்ற ராசிக்காரங்களுக்கு எப்படின்னா, நான் சொல்கிற விஷயங்களில் நீங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக அது வந்து ரெசனேட் ஆகுதுன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான ரீடிங்காகவும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தென் ஒரு சிலர் வந்து ஒரு சில டிசிஷன் மேக்கிங்லேருந்து நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஃபியர் இருக்கிறதுனால, பாஸ்டில் நடந்த இந்த விஷயங்களில் ஒரு ஃபியர் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த முடிவுலேருந்து திரும்ப திரும்ப வெளியில் வந்துடுறீங்க. ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து பிரபஞ்சம் கொடுக்குற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கவனிக்க மாட்டேன்றீங்க, அதையும் சொல்கிறாங்க. ஸோ உங்ககிட்ட இருக்க நல்ல விஷயங்களை நினச்சி இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் எந்த காடை ப்ரே பண்ணுறீங்களோ அந்த காடுக்கு ஒவ்வொரு சின்ன விஷயம், உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குழந்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு சாக்லேட் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் கூட தேங்க் பண்ணுங்கள். நன்றி உணர்வு அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸான விஷயம். அதனால் அந்த விஷயத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நான் வந்து பைல் 1 இந்த சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் கொடுங்க. 2வது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ், ஏன்னா எங்கே ஸ்ட்ரக் ஆகிருக்குன்றது தெரியாமல் அதிலேயே இருப்பாங்க. ஸோ அதிலே அந்த பழைய பாஸ்ட்லேயே வந்து இருந்துக்கிட்டு மைண்ட் வந்து அதிலேயே போயிட்டுருக்கும். அவங்க ஃபிசிக்கலாக மட்டும்தான் இந்த கரண்ட் பீரியடில் இருக்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் மென்டலி வந்து பாஸ்டில் நடந்த அந்த பயத்தோட அந்த இதோடு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுங்கிறத கமெண்ட்டில் கொடுத்துட்டு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அன்னை அபிராமிக்கு தேங்க் பண்ணுங்கள். ஸோ அபிராமியோட ரீடிங் நான் எடுக்கணும்னு நினச்சேன். ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்காங்க. இது எனக்கு ரொம்ப, எனக்கே வந்து இவ்வளோ கரெக்டாக பாருங்கள், அது அவ்வளோ அழகாக ரெசனேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சரி, நம்ம இதில் வந்து ஒரு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ் மெசேஜில் அன்னை அபிராமி என்ன பிளஸ்ஸிங்ஸ்க்கு உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் மூலமாக அன்னை உங்களுக்கு வேறு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா, பிளஸ்ஸிங்ஸ், கைடன்ஸ், இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த். ஓகேயா? ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஒரு சிலருக்கு பாதிப்புகள் இருக்குன்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ உங்களோட ஹெல்த் கான்ஷியஸ் உங்களுக்கு தேவை. ஸோ ஹெல்த் மேலே கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. நான் அந்த அங்கே டாரூட்டில் பார்க்கும்போதே பார்த்தேன், ஒரு சிலருக்கு வந்து 7 சக்ராஸ் இம்பேலன்ஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நான் அதிலே சொல்லணும்னு இருந்தேன். ஆனால் அடுத்தடுத்து அது ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் வந்ததுனால அது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. கரெக்டாக ஏதாவது அதில் விட்டு போயிருந்தால் எனக்கு வந்து ஏஞ்சல்ஸ் மெசேஜில் இதில் வந்து எனக்கு கொடுங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் நான் கேட்டேன், மனசில் நினச்சிட்டு இருந்தேன். வேறு என்ன கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் தரப்போகிறீங்கம்மா, எனக்கு வந்து ஹைலைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி கரெக்டாக அது எனக்கு ஹைலைட் பண்ணிட்டாங்க. சூப்பர், தேங்க்யூ. ஸோ நீங்கள் எப்படி இதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் கரெக்டாக ரெசனேட் ஆகுதுன்னு சொல்லுங்கள். அடுத்தது என்ன சொல்கிறாங்க கைடன்ஸ் பார்க்கலாம். இஃப் யூ பிலீவ், கண்டிப்பாக நம்புங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் காட் இருக்காங்கங்கிறத நம்புங்க. பௌர்ணமி ஹீலிங் செக்ஷனில் கொஞ்சம் கலந்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து இங்கே நம்மளோட இதுலேயும் வந்து பௌர்ணமி செக்ஷன் வச்சுருக்கேன். அதில் ஹீலிங் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஒரு சிலருக்கு ஹீலிங் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹீலிங் அன்றைக்கி பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோவில் கூட நான் போட்டிருந்தேன். யாருக்காவது ஹீலிங் வேணும்னா முன்னாடியே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஒரு 111 rupees மட்டும் மினிமம் சார்ஜஸ். ஒரு அன்னதானத்துக்காக டொனேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அது வந்து உங்களோட என்ன அதாவது குட் கர்மா அன்றைக்கி அது மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யும் போது அது அந்த டைமில் பண்ணும்போது அது பல மடங்கு உங்களுக்கு வந்து அதோட பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். அதனால் நான் அந்த ஆப்ஷன் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது வந்து இன்றைக்கி பண்ண முடியல, பௌர்ணமி இன்றைக்கி பண்ண முடியலன்னாலும் பரவாயில்லை. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கிறீங்க அந்த மாதிரி டைமில் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட உங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு, ஒரு சிலருக்கு அது வந்து ஹெல்த் ஹீலிங் அந்த 7 சக்ரா ஹீலிங் தேவைப்படுதுன்னா அப்போ நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவேன். சரிங்களா? என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் வந்து நீங்கள்
உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யாருக்கா பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், ஹீலிங் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஓகே, நான் வந்து ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் ரேக்கி மாஸ்டர். ஓகேங்களா? அதனால் என்னால் இதை வந்து உங்களுக்கு கைட் பண்ணி உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். யூ ஆர் ரெடி. இந்த விஷயங்களை சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட விஷயங்களை நோக்கி நீங்கள் கண்டிப்பாக உங்களோட சக்ஸஸை நோக்கி போகிறீங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அப்புறம் சில விஷயங்கள்லாம் சொன்னேன் இல்லைங்களா, பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை கொஞ்சம் அதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு லெசனாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்களெல்லாம் அதாவது ட்ரஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு சில முயற்சிகள், ஏதோ ஃபைனான்ஷியலுக்காக ட்ரை பண்ணுறீங்க, ஜாப் கேரியருக்காக ட்ரை பண்ணுறீங்க, உறவுகளுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, நியூ லைஃப் நியூ பிகினிங்ஸ்க்காக ஒரு விஷயம் எடுத்து பண்ணுறீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் உங்களை வந்து உங்கள்கிட்ட இருக்க அந்த பேக்கப் லாக் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிட்டு நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெடி ஆகிடுவீங்க. ஓகேங்களா? ரெடி ஃபார் த சக்ஸஸ். ஓகே, அப்புறம் கண்டிப்பாக இது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ரெசல்யூஷனாக இருக்கும். உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக அதை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணிக்குவீங்க. அதுக்காக தான் இந்த பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் பண்ணிக்க சொல்கிறாங்க. பிக் ஹாப்பி சேஞ்சஸ், இதை விட என்னங்க வேணும்? அவங்களுக்கு டாரூட்லேயே லாஸ்ட்டு எல்லா கார்டு நான் உங்களுக்கான அந்த விஷயங்களை எடுத்து கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து அவங்களோட அவங்களே வந்துட்டாங்க. ஹை பிரிஸ்டஸும் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரீடிங் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் சரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த சேஞ்சஸ் இருக்குது. வித்தின் ஃபியூ வீக்ஸ் ஒரு சிலர் விரும்பிகிட்டு இருக்க விஷயங்கள் வித்தின் ஃபியூ வீக்ஸில் நடக்கிறதுக்கு. ஸோ யூ ஹாவ் டு டேக் த ஆக்ஷன். ரிமைன் பாசிட்டிவ். தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள். பாசிட்டிவான மென்டாலிட்டியில் இருங்க. ரிமைன் பாசிட்டிவ்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நான் வந்து சொன்னேன்ல, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் அதிலேயே இருந்தீங்கன்னா அதை வச்சு ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதை வச்சு ஒரு முயற்சி பண்ணாலும் ஏற்கனவே பார்த்தது தானே, அந்த மாதிரி அந்த தாட்லேருந்து வெளியில் வாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இதை ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல பிகினிங்ஸ் இருக்குது, நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் இருக்குது, நல்ல உறவுகள் அமைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உங்களோட இந்த சில பிளாக்கேஜஸ் ஏதாவது இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? யூ ஹேவ் டு டேக் த ஆக்ஷன். ஓகே, காட் பிளஸ் யூ. இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் வந்து ஒரு செகண்ட் தான் ஆகும் உங்களுக்கு அந்த லைக் கொடுக்கறதுக்கு. ஒரு சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, கமெண்ட் கூட கொடுத்துட்றீங்க, ஆனால் வந்து லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ லைக் கொடுங்க. ஒரு நிமிஷம் தான் உங்களுக்கு அது வந்து எனக்கு ரொம்ப, ஏன்னா என்னோடய ரீடிங் பார்க்குறவங்க இந்த அளவுக்கு மக்களுக்கு போய் ரீச் ஆகுது. என்னால் முடிஞ்சது கடவுள் என் மூலமாக உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறாங்க. நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ எனக்கு அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் யூனிவர்ஸ் எனக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா எனக்கு கிடைச்ச இந்த ஞானம் என்னால் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? இப்போ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, எத்தனையோ கோடி. நம்ம இந்தியாவிலே இப்போ 130 கோடி பேர் இருக்காங்க. எத்தனை பேருக்கு என்னால் இந்த ரீடிங்கை வந்து எத்தனை பேர் பார்க்க முடியும்? இந்த ரீடிங் பார்க்குறவங்க பாக்கியவான். அதாவது தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னார் அப்பா. அவரோட நான் நிறைய வாட்டி யோசித்து பார்ப்பேன். நம்ம வந்து ஒரு விஷயத்தை நோக்கி கேட்குறோன்னா கண்டிப்பாக அது கடவுள் வந்து நமக்கு அது நல்ல விஷயமா இருந்தால் நம்ம கையில் கொண்டு வந்து சேர்த்துருவார். இந்த விஷயங்கள்லாம் அந்த நல்ல வார்த்தைகள் போயிட்டு சேரணுன்னா கூட அதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கணுங்க. நீங்கள் வந்து பிளஸ்டு சைல்டு நீங்களாம், இந்த ரீடிங் பார்க்குறவங்களாம். ஓகேயா? ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நிறைய வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் மட்டும் அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங் பவர் இருக்குது. அது மைண்டில் வந்து சப்கான்ஷியஸில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிற சில விஷயங்கள். கிராட்டிடியூட் பண்ணுங்கள், தேங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சொல்கிறேன்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் என்னோடய இதில் வந்து வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கான சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. காட் பிளஸ் யூ. மறக்காமல் லைக் கொடுங்க. என்னை வந்து என்கரேஜ் பண்ண. நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு இன்னும் நிறைய மக்களுக்கு போய் ரீச் ஆகணும். உங்கள் மூலயமா நிறைய பேர் வந்து பயனடையட்டும். அதுவும் உங்களுக்கு ஒரு குட் கர்மாவை வந்து கொண்டு வந்து தரும். ஓகேங்களா? காட் பிளஸ் யூ அகைன். தேங்க்யூ யூனிவர்ஸ். இந்த ரீடிங் எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க் பண்ணுங்கள்.
நம்மளோட அண்ணன் அபிராமிக்கு நன்றி சொல்லுங்கள். யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 2, அதாவது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமே ஒரு நியூ மாற்றம், அதாவது நியூ சேஞ்சஸ் வரப்போகுது. ஓகேங்களா? நீங்கள் வந்து எதிர்பார்க்குற அந்த விஷயம், என்ன விஷயம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட், ஃபைனான்ஷியலாக கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்க மாதிரி தெரியுது. ஓகேங்களா? ஒரு உங்ககிட்ட அதுக்கான ஒரு நல்ல பவர்ஃபுல் பர்சன் தான் நீங்கள். ஆனால் இப்போ சூழ்நிலை உங்களுக்கு சரியில்லை. உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங்கில் சில ட்ரபிள்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா, இது வந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்குன்னா, ஒரு சிலர் நீங்கள் என்ன தான் உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஹார்ட் ஒர்க் கொடுத்தாலும் உங்களுக்கு பேர் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணிட்ட பெருசா நீ அப்படின்ற மாதிரி அது மாதிரி உங்களை வந்து என்னடா இவ்வளோ நம்ம பண்ணோம், ஆனால் அதெல்லாம் நினைக்க மாட்டுறாங்களே அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஜாபில் கூட, ஜாபில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற ஹார்ட் ஒர்க்குக்கு அதுக்கான அந்த பேர் இருக்காமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் அது வந்து சக்ஸஸ் ஆகாமல் அப்படியே திரும்ப திரும்ப வந்து பேக் அது இருந்த இடத்துலையே இருக்கிற மாதிரி, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாத மாதிரி இருக்குது. இது வந்து சீக்கிரமே சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? எப்படின்னா, நீங்கள் இந்த கரெக்டான ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கணும், பேலன்சிங்காக. இந்த இம்பேலன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இந்த ஃபைனான்ஷியல் இது வந்து சீக்கிரமே அதுவும் வந்து சரியாக போகுது. இந்த ஸ்ட்ரகிளுக்கு என்ன காரணம் ஒரு சிலருக்குன்னு பார்க்கும் பொழுது தேர்ட் பார்ட்டி இஷ்யூ காமிக்குது. தேர்ட் பார்ட்டி இஷ்யூ இருக்குது. ஒரு சிலருக்கு டெவில் எனர்ஜி இருக்குது. ஓகேங்களா? இந்த தேர்ட் பார்ட்டி யார் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு சில டிசிஷன் மேக்கிங், நீங்கள் ரொம்ப வெள்ளந்தியாக போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, செஞ்ச விஷயத்தை திரும்ப திரும்ப அந்த தவறை பண்ணாதீங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து உங்களை வந்து ரொம்ப உங்ககிட்ட வந்து சாஃப்டாக பேசி அன்பாக கைண்டாக பேசிகிட்டே, ஆனால் உங்களை வந்து உங்களுக்கான நல்ல விஷயங்களை செய்ய விடாமல் உங்கள் கூடவே இருந்து உங்களை வந்து அப்படியே ஆஃப் பண்ணி வைப்பாங்க. அதை மாதிரி யாராவது உங்களோட லைஃப்பில் இருக்காங்களா? உங்கள் ஃபேமிலிலேயோ, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், இல்லைனா உங்களோட ஜாப் கேரியர் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அவங்கள கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்டேருந்து கொஞ்சம், ஏன்னா உங்கள் மேலே ரொம்ப ஜெல்லஸ் இருக்குது அவங்களுக்கு. அந்த ஜெல்லஸ் காரணமாக உங்களுக்கு டெவில் இந்த எனர்ஜியை வந்து அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. அதிலேருந்து நீங்கள் வந்து வெளியில் வரணும். இதை வெளியில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஃபைனான்ஷியல் இந்த சப்போர்ட் கிடைக்கும். உங்களோட ஜாபில் யாருக்காவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா வித்தின் 1 இயரில் இது வந்து சரியாக சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக 1 இயரில் கண்டிப்பாக இது வந்து க்யூர் ஆகும். ஓகேங்களா? சரியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இதை வந்து இந்த பிளாக்கேஜஸை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு சிலருக்கு சொல்கிறேன். இன்னும் ஒரு சிலர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, சில பேர் வந்து ரொம்ப வந்து ஃபேமிலியோட ஒரு கிளாஷ் இருந்துகிட்டு இருக்குது. வேலை பார்க்குற இடமா இருந்தாலும், ஏன்னா இது வந்து ஃபைனான்ஸில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி தான். இது வந்து இந்த சுச்சுவேஷன் சீக்கிரமே மாறப்போகுது. இதுக்கான சூழ்நிலை நீங்கள் வந்து இப்போ என்ன சொல்லுவாங்க, அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. செஞ்ச வேலையே தான் திருப்பி செஞ்சிட்ருப்பீங்களே தவிர, இதை தவிர்த்து நம்ம அடுத்தது ஒரு வேலைக்கு போகலாம், அடுத்த ஜாப் பார்க்கலாம் அப்படின்னு இருக்காது. அதே மாதிரி ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து செஞ்ச தவிர, நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, நீங்கள் உங்களை வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுங்க, எனக்கு வந்து செய்யுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் வரும்பொழுது நீங்கள் அதை வந்து செய்யுங்க. நீங்கள் இப்போ நிறைய ரொம்ப உங்களோட அந்த கைண்ட்னஸ் என்ன பண்ணுதுன்னா, மற்றவங்க வந்து உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களை யூஸ் பண்ணிக்கிற பீப்புள்கிட்டேருந்து நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஸோ இதனால் கான்ஃப்ளிக்ட், உங்களை பற்றி ஒரு இதெல்லாம் காசிப்லாம் பின்னாடி பேசுகிறது, உங்களை பற்றியே பேசிக்கிட்டு நீங்கள் அவங்களோட ஒரு போராட்டமான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சிலர் இந்த மாதிரி இருக்கீங்க. இந்த தாட்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும். சில பேருக்கு ஒரு நல்ல கம்யூனிகேஷன்ஸ், நல்ல விஷயங்கள், ஏதாவது ஒரு விஷயம் யார்கிட்ட இருந்தாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க, குட் நியூஸ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுவும் சான்சஸ் இருக்குது. ஒரு சிலர் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நிறைய ட்ரை பண்ணிட்டோம், நான் வந்து இந்த விஷயம் வேணும் அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு உங்களோட பார்ட்னர்கிட்ட இருந்தோ, இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, அங்கேருந்து ஒரு
குட் நான் இன்டர்வியூக்காக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அவங்கக்கிட்டேருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லைன்னா கூட கண்டிப்பாக அவங்ககிட்டேருந்து வரும். ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும், அதுக்கான முயற்சி ஏதாவது பண்ணணும். நீங்கள் வந்து செஞ்ச ஜாப்ல நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் செஞ்ச ஜாபே செஞ்சிட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணால் தான் உங்களுக்கான விஷயங்கள் உங்களை நோக்கி வரும். நீங்கள் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், அவ்வளோதான், என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் போகிறது கஷ்டம். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கான அந்த முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். சில பேர் வந்து ரொம்ப ஈகோ பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட அந்த ஈகோ பிரச்சனை இருக்குது ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் இந்த பார்த்துட்ருக்கவங்க யாராவது டிப்ரெஷனில் இருக்கீங்க. ஏன்னா இந்த டெவில் ஐ காமிச்சு பார்த்தீங்களா, அந்த அந்த பர்சனுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை நினச்சி ரொம்ப ஒரி பண்ணி அதை வந்து அந்த ஃபைனான்ஸ் லாஸ்க்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அதுவெல்லாம் சீக்கிரமே மாறும். ஓகேங்களா? அதை தான் சொல்ல வராங்க. இந்த சிச்சுவேஷன், இந்த சூழ்நிலைகள் சீக்கிரமே மாறப்போகுது. அதுக்கான ஸ்டெப்பை நீங்கள் எடுக்கணும், முயற்சி பண்ணணும். உங்களுக்கான ஹெல்பிங் பீப்புள் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நியூவாக ஏதாவது ஐடியாஸ் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து இப்போது கவர்மெண்ட் ஜாப்க்கு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு அது வந்து சக்ஸஸ் கொடுக்கும். ஓகேங்களா? இல்லைனா ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலை போய் பார்க்கணும், அவங்க மூலயமா உங்களுக்கு வந்து அந்த வேலை நடக்கணும், அவங்க வந்து மூவ் பண்ணாமல் அந்த ஃபைலை வந்து இப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அது வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு நினச்சாலும் அது நடக்கும். ஓகே, அதுக்கு என்ன பிளாக்கேஜஸ் இருக்குங்கிறத நான் இப்போ இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபைனான்ஷியலுக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. இதை பார்த்துட்ருக்கிறவங்களில் ஒரு 75% எனக்கு எப்படி தோணுதுன்னா, நீங்கள் ஜாப்க்காக ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க, அது வந்து தொடர்ந்து வந்து ஃபெயிலியர் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே சரியாகக்கூடிய நேரம். ரெண்டாவது உங்களுக்கான அந்த ஃபைனான்ஷியல் இது வந்து ஸ்ட்ராங் ஆக போகுது. ஸோ நல்ல செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு பார்ட்டி கொடுப்பீங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க தான் போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு இந்த நான் சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு ரெசனேட் ஆச்சு, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெசேஜ் இருக்கலாம். இல்லைனா ஒருத்தருக்கே வந்து நான் சொன்னேன், ஏன்னா அவங்க வந்து அந்த சுச்சுவேஷனில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அது வந்து ரெசனேட் ஆகிடும். ஒரு சிலர் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி சூழ்நிலை இருக்காது இல்லையா? ஒரு சிலர் ஜாப்க்காக ட்ரை பண்ணவங்களா இருப்பீங்க, இல்லை ஜாப்லேயே இருக்கிறவங்களா இருப்பீங்க. ஒரு சிலர் ஃபேமிலியில் இந்த மாதிரி இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இப்போ வந்து ஒரு அம்மாவாக இருக்காங்க, இல்லைனா அவங்களுக்கு வந்து அவங்க என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெசேஜ். இல்லை ஒரு சிலருக்கும் எல்லாமே ரெசனேட் ஆகலாம். ஒரு சிலர் ஜாப்லேயும் இருப்பாங்க, ஃபேமிலியும் கவனிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? இப்போ வந்து நிறைய பேர் ஒர்க்கிங் உமன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலிலையும் அவங்க வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு யாரும் சரியான சப்போர்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்களோட ஜாப்லேயும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் சரி இன்னொரு ஜாபுக்கும் போக முடியாமல் இதை விட்டால் வேறு எதுவும் வழி இல்லை, இதிலேருந்து நம்ம போயிட்டோம்னா இந்த கம்ஃபர்ட் அங்கே இருக்குமா, அதெல்லாம் யோசித்து செஞ்ச அந்த வேலையிலேயே அப்படியே இருக்கணும்னு அந்த ஒரு இதிலே இருந்துகிட்ருப்பாங்க. அதனால் நெக்ஸ்ட் லெவல் போனால் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஆனால் நீங்கள் வந்து சில ஈகோஸ்டிக்ஸ் விடணும், டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரணும். ஒரு சிலருக்கு நான் சொன்னேன் ஃபைனான்ஷியலாக ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி இஷ்யூ காமிக்குது இது கார்டில். ஓகேங்களா? அதனால தான் உங்களுக்கு அந்த மென்டல் டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது. சூழ்நிலைகள் எப்போ மாறும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப இது வந்து ஏகராக இருந்தீங்கன்னா, எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாகவே இதெல்லாம் கிளியர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாறும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம தொடர்ந்து ஏஞ்சல் மெசேஜில் அபிராமி அண்ணன் என்ன உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இன்னும் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக அம்மா வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஏஞ்சல் மெசேஜில் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, இஃப் யூ பிலீவ், ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் வந்து அன்பிலீவாக இருந்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் இதெல்லாம் நம்ம இப்போ இதெல்லாம் நடக்குமா, அந்த ஹேங்மேன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்கும் காலம் ஃபுல்லாக, அந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு அந்த பாஸ்ட் தாட்லேயே இருப்பீங்க. இதுதான் நமக்கு தலையெழுத்து அப்படின்னு நினச்சி. ஆனால் இல்லை, உங்களால் நெக்ஸ்ட்டு லெவல் போக முடியும். அது நீங்கள் நம்பணும். நீங்கள் வந்து உங்கள் மேலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட் வரணும், நம்பிக்கை வைக்கணும். ரெண்டாவது யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸை நீங்கள் நம்பணும். இது சாய் கூட அவரோட இதில் சொல்கிறார், பொறுமை நம்பிக்கை 2 தான் முக்கியம். ஓகேங்களா?
அதுதான் இஃப் யூ பிலீவ். நீங்கள் பிலீவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. செகண்ட் மெசேஜ் என்னென்னா அன்லைக்லி. ஸோ ஏதோ ஒரு விஷயம் கேட்குறீங்க, அது அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் எங்கே கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க நீங்கள், அது மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட இன்ட்யூஷன் கேளுங்க. உங்களோட இன்ட்யூஷன், அதாவது உள்ளுணர்வு, ஒரு ஒரு மெடிடேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதோ, இல்லை அந்த விஷயத்தை நீங்கள் எந்த விஷயத்தில் கன்ஃபியூஷனாக இருந்தீங்களோ அதை பற்றி அதை பற்றின ஒரு எண்ணங்கள், அதை பற்றின ஒரு டிசிஷன் மேக்கிங் நீங்கள் வந்து கொண்டு வரும்போது அதுலேருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அந்த மெடிடேஷன் முடித்த உடனே உங்களுக்குன்னு டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். ஓகே, இது பண்ணலாம், இதை பண்ணக்கூடாது, இது நம்ம நினச்சது தப்பு, இல்லை நினச்சது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்லுன்னு சொல்ல வராங்க. இது வந்து மெடிடேஷன் தெரியாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்கள் மெடிடேஷன் தெரியாதவங்க அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். இப்போது ஏஞ்சல்ஸை ப்ரே பண்ணுறவங்க, கார்டியன் ஏஞ்சல்ஸ் வந்து அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் கேளுங்க. நீங்கள் அவங்கள நினச்சி ஒரு 5 நிமிஷம் உங்கள் மூச்சை கவனித்தா போதும். மெடிடேஷனுங்கிறது நிறைய நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடுக்கு சொல்கிறாங்க. ஒரு சிலர் கான்சன்ட்ரேட் தேர்ட் ஐ சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து மூச்சை வாட்ச் பண்ண சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து இது வந்து இந்த வாசி யோகம்லாம் சொல்லுவாங்க, கண்ணை திறந்து அப்படியே வந்து தேர்ட் ஐயை பார்க்குற மாதிரி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இமீடியட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். 6 மாதம் 1 வருஷம் அப்படி பண்ண தான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து சுத்தியாகும். ஆக்சுவலி இந்த நான் சொல்கிற மெடிடேஷன் வந்து ஒரு சின்ன எல்கேஜி குழந்தை கூட செய்யும். அது நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்க பாக்கியவான். ஓகேங்களா? உங்கள் வீட்டில் உங்களோட 5 வயசு குழந்தை இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு இந்த மெத்தடை சொல்லி கொடுங்க. அவங்க வந்து லைஃப்லாம் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் வருதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. அவங்க எப்படி ஒரு பிரைட்டான குழந்தையாக இருக்காங்கங்கிறத நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து மூச்சு பயிற்சி எல்லோரும் பண்ணலாம். இதுக்கு வந்து இது வந்து இந்த கிறிஸ்டியன் பண்ணணும், முஸ்லீம் பண்ணணும், இந்து பண்ணணும் கிடையாது. உலக மக்கள் எல்லாருமே வந்து இதை ஃபாலோ பண்ணலாம். இந்த ஒரு மெடிடேஷன் மெத்தட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு 5 நிமிஷம் உங்கள் மூச்சை வாட்ச் பண்ணுங்களேன். டெய்லி நான் 10 நிமிஷம் சொல்ல வரல, 5 நிமிஷம். ஏர்லி மார்னிங் நீங்கள் பெட்டை விட்டு எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே உட்காந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணணும் அவசியம் இல்லை, முகம் கழுவுங்க, குளிங்க, எதுவுமே வேண்டாம். நீங்கள் தூங்கி எழுந்துக்கிறீங்கல்ல, அப்போ சப்கான்ஷியஸில் இருப்பீங்க. அந்த டைம் எழுந்து உங்கள் மூச்சை லைட்டாக அப்படியே அந்த ப்ரீத்திங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கான நல்ல இன்டென்ஷனை வைங்க. இந்த டே ரொம்ப 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 லக்கியஸ்ட் டேவாக இருக்க போகுது, இந்த நாள் எனக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இருக்க போகுது, அதுக்காக நன்றி, அதுக்காக என்னோடய கடவுளுக்கு நன்றி, என்னோடய ஜீசஸ்க்கு நன்றி, என்னோடய அல்லாவுக்கு நன்றி, என்னோடய கர்த்தருக்கு நன்றி, என்ன காடு உங்களுக்கு, என்னோடய முருகருக்கு நன்றி, என்னோடய அம்மனுக்கு நன்றி சொல்லுங்களேன். நீங்கள் 5 நிமிஷம் நான் சொன்ன மாதிரி பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் லைஃப்பில் எவ்வளோ மாற்றங்கள், உங்களுக்கு தெளிவான பாதை கிடைக்குங்க. எனக்கு என்னவோ டக்குன்னு இந்த கார்டு பார்த்தோன்னே நிறைய பேர் வந்து மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொன்னால் அது என்னவோ பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயம்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் விட்டுறாதீங்க. நான் சொல்லித்தரேன், இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை சொல்லுங்கள், கைட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற சின்னவங்க, பெரியவங்க, தாத்தா பாட்டி எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஏன்னா இந்த விஷயத்த பண்ண அவங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டு, மைண்டு, சோல் எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க. எல்லாமே வந்து கிளன்ஸ் ஆகி பவர் ஆகும். ஏன்னா யூனிவர்ஸ்கிட்ட நீங்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக அவங்களோட சப்கான்ஷியஸில் ரெக்கார்ட் ஆகிற விஷயங்களை நோக்கி தான் உங்களோட லைஃபே நம்ம வந்து அதில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், தெரியுங்களா? உங்கள் சப்கான்ஷியஸில் இருக்கிற ரெக்கார்ட்னால தான் நீங்கள் இன்றைக்கி இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ உங்களோட சப்கான்ஷியஸில் இருக்கிற ரெக்கார்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த லைஃப் அமையும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் அதை தான் யூனிவர்ஸ் வந்து கொண்டு வந்து தருவாங்க. ஓகேங்களா? ஒரு குழந்தைகிட்ட நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லுங்கள், அந்த விஷயம் ப்ளஸ்ஸாக மைனஸான்லாம் அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. அது போய் அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும், அது அப்படியே செய்யும். அப்புறம் நீங்கள் வந்து கேட்பீங்க, என்னம்மா நான் இப்படி கேட்கலையே, நீ இதை தானே சொன்ன அப்படி சொல்லி அந்த குழந்தை கேட்கும். அதுக்கு வந்து நல்லது கெட்டது தெரியாது. யூனிவர்ஸ்க்கு வந்து அதே மாதிரி தான். நீங்கள் வந்து தவறான விஷயத்த மனசில் நினச்சிக்கிட்டு ஓட்டி அதை வந்து அதுக்கு வந்து பவர், அதாவது உங்களோட ஃபோக்கஸிங் அதில் கொடுக்குறீங்களா, அது பவர் ஆகும். அது மாதிரி நெகட்டிவ் தாட்டெல்லாம் கிளியர் பண்ணிக்கணுன்னா இந்த 5 மினிட்ஸ் மூச்சு பயிற்சியை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை 10 மினிட்ஸாக மாற்றுங்க. உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தையிலேருந்து பெரிய தாத்தா பாட்டி வரைக்கும் சொல்லிக் கொடுங்க. எனக்கு இதை தான் சொல்லணும்னு எனக்கு இப்போ தோணுச்சு, எனக்கு இதை பார்த்ததும். ஸோ இந்த கன்ஃபியூஷன்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். இந்த ரீடிங் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள்,
அவங்க கொடுக்குற இன்னொரு விஷயம். இதுக்கப்புறமா இட்ஸ் அப் டு யூ. அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். இவ்வளோ தூரம் நான் இப்போ எப்படி இந்த செகண்ட் நான் இவ்வளோ தூரம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு. இவ்வளோ விஷயம் சொல்லியும் நீங்கள் வந்து அப்படி தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். நான் இவ்வளோ கைடன்ஸ் உனக்கு கொடுத்துட்டேன், பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்ருக்கேன், நீ இதெல்லாம் கைட் பண்ணேன்னா இந்த மாதிரி பிளஸ்ஸிங்ஸ் உனக்கு கிடைக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். ஆனால் கடவுள் வந்து யாரையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க கைஸ். ஃபோர்ஸ் பண்ணி எந்த விஷயத்தையுமே நீ இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படி சொல்ல மாட்டாங்க. இதை செஞ்சிங்கன்னா இதை வந்து இது நடக்கும், இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம். ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும், கர்மா இருக்கும். அந்த கர்மா வந்து குட் கர்மாவாக வரும்பொழுது நம்ம சொல்கிற நல்ல விஷயம்லாம் போயிட்டு அவங்களுக்கு வந்து அவங்க சீக்கிரம் எக்ஸிக்யூட் பண்ணி அதோட பலனை அடைஞ்சிருவாங்க. பேட் கர்மா நடக்குது அப்படின்னா அந்த பேட் கர்மாவோட வீரியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு அது போய் சேரும். ஓகேங்களா? இது வந்து நான் சும்மா ஒரு இதுக்காக சொல்லலை, உண்மையை சொல்கிறேன் நான். ஏன்னா டாரோட் ரீடிங்கில் நிறைய பேர் யாரும் இந்த அளவுக்குலாம் யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இந்த ரீடிங்கில் இவ்வளோ விஷயம் நான் சொல்லிட்டேன். எந்த அளவுக்கு நீங்கள் அது வந்து ரெசனேட் ஆகுது உங்களுக்கு, எப்படி உங்களுக்கு இது வந்து இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இருந்ததுன்ட்டு கமெண்ட்டில் கொடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. நீங்கள் பண்ணுற இந்த சப்போர்ட் என்னை வந்து இன்னும் நல்ல ஒரு என்னை வந்து பூஸ்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி ரீடிங் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக நிறைய மக்களுக்கு எவ்வளோ அவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதலை தரத்துக்காக தான் நான் எனக்கு இந்த ஒரு பிளஸ்ஸிங்ஸ் கிடச்சிருக்குன்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது எனக்கு ரொம்ப ஒரு என்னை சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். என்னால் இந்த விஷயங்களை எனக்கு வந்து உங்களுக்கெலாம் கொடுக்க முடியுது அப்படிங்கிறத அந்த ஒரு நல்ல விஷயம் எனக்கு கிடைச்சதுக்காக நன்றி சொல்கிறேன். இது எல்லாமே வந்து நான் கிடையாது, என் மூலமாக உங்களுக்கு கொடுக்கணும், உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னு சொல்லி காட் வந்து விருப்பப்பட்டிருக்காங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் இட் இஸ் அப் டு யூ. ஓகேங்களா? அப்புறம் சில விஷயங்கள் எல்லாம் லெட் கோ பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயங்களை லெட் கோ பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். அதுதான் அகைன் பாருங்கள், லிசன் யுவர் இன்ட்யூஷன் சொன்னாங்க, அகைன் மெடிடேஷன். நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொன்ன விஷயத்தை தான் அகைன் அவங்க கொடுத்துருக்காங்க. சில விஷயங்களில் காம்ப்ரமைஸ் ஆகுங்க. அதாவது ஈகோயிஸ்டிக்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பர்சன் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேமிலியில் ஈகோயிஸ்டிக்ஸ் போயிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் விட்டு கொடுங்க. அதே மாதிரி கேரியர்லேயும் சொல்லி ஜாப் பார்த்துட்ருக்க இடத்துல. ஸோ இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக யூ வில் பி கெட் த சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஓகேயா? நீங்கள் நினச்ச அந்த விஷயங்கள், ஃபைனான்ஷியல் விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்டேபிள் ஆகும். ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது, செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த விஷயங்கள் வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு யாருக்காவது வந்து பர்சனல் ரீடிங் அண்ட் ஹீலிங் தேவைப்படுது அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி எல்லா கிளியரன்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? காட் பிளஸ் யூ, ஆல் தி பெஸ்ட்.